தமிழக சட்டப்பேரவையில் 5வது முறையாக வேளாண் பட்ஜெட் இன்று தாக்கல். வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தாக்கல் செய்கிறார். உழவர்கள் உயிர் காப்பீடு திட்டம், உர மானியம் உள்ளிட்டவை வேளாண் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறுமா? வேளாண் பெருங்குடி மக்கள் எதிர்பார்ப்பு. தமிழக பட்ஜெட் தாக்கலான நிலையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனை நடத்திய முதலமைச்சர். பட்ஜெட் கூட்டத்தொடரில் திமுகவின் செயல்பாடு குறித்தும் ஆலோசித்ததாக தகவல். வேளாண் நிதிநிலை அறிக்கையின் போது டாஸ்மாக் முறைகேட்டை பூதாகரமாக்க அதிமுக திட்டம். நிதிநிலை அறிக்கையின் போது அதிமுக வெளிநடப்பு செய்த நிலையில் மீண்டும் கேள்வி எழுப்ப முடிவு. சபாநாயகர் மீது அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம். சட்டசபையில் வரும் 17ஆம் தேதி வாக்கெடுப்பு. திமுகவுக்கு வேண்டப்பட்டவர்கள் பயனடையும் திட்டங்கள்தான் தமிழக பட்ஜெட்டில் உள்ளது. சாமானிய மக்களுக்கு 4வது ஆண்டாக வழக்கம் போல் ஏமாற்றத்தையே பரிசளித்திருக்கிறது திமுக என்றும் அண்ணாமலை குற்றச்சாட்டு. தமிழக மக்களின் நலன்களை மறந்துவிட்டு திமுக அரசு நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டுள்ளது. வெற்று காகிதத்தால் பட்டமிடும் பாசாங்கு வேலைதான் இது என்றும் தாவேக தலைவர் விஜய் விமர்சனம். தமிழக பட்ஜெட் கவர்ச்சி அறிவிப்புகளை மட்டுமே கொண்ட வெற்று அறிக்கை. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். எல்லாருக்கும் எல்லாம் என்ற உயரிய லட்சியத்தோடு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான பங்களிப்புக்கு பல்வேறு ஆலோசனைகளை முதலமைச்சர் வழங்கியதாக துணை முதலமைச்சர் உதயநிதி எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை அனைத்து தரப்பினரும் வரவேற்கும் வகையில் உள்ளது. விசிகவின் கோரிக்கை ஏற்று செய்யூர் தொகுதியில் 800 ஏக்கர் பரப்பளவில் சிப்காட் அமைக்கப்படும் என அறிவித்ததற்கு திருமாவளவன் நன்றி. பாஜக ஆட்சி செய்யாத மாநிலங்களில் அரசுகளுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய ஒரு துறையாக அமலாக்கத்துறை மாறியிருக்கிறது. டாஸ்மாக் முறைகேடு குறித்த கேள்விக்கு திமுக எம்பி கனிமொழி பதில். வரும் 23ஆம் தேதி மாநிலம் தழுவிய உண்ணாவிரத போராட்டம் நடத்த இருப்பதாக ஜாக்டோ ஜியோ அறிவிப்பு. நிதிநிலை அறிக்கையில் தங்களது கோரிக்கைகள் இடம்பெறாததால் முடிவு. தாவேக பொதுக்குழு கூட்டம் வருகிற 28ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. உறுப்பினர்கள் அனைவரும் அழைப்பு கடிதம் மற்றும் அடையாள அட்டையுடன் வருகை தர வேண்டும் என அறிவுறுத்தல். கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய திருவிழா கோலாகலம். இரவில் நடைபெற்ற சப்பரம் சுற்றும் நிகழ்வில் இந்தியா மற்றும் இலங்கை மீனவர்கள் ஏராளமானோர் வழிபாடு. மாறாத அன்புக்காக நின்று பல்லாவரம் வாரசந்தையில் சுகாதாரமற்ற முறையில் தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் மற்றும் காலாவதியான பொருட்கள் விற்பனை. மூட்டை மூட்டையாக பறிமுதல் செய்து எச்சரித்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள்.
கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தனது 3 மகள்களை கடத்த முயன்றதாக தாய் பரபரப்பு புகார். பெங்களூரைச் சேர்ந்த தம்பதியினரை கைது செய்து போலீசார் விசாரணை. கும்பகோணத்தில் கடந்த 2009ஆம் ஆண்டு இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கு 4 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து கும்பகோணம் கூடுதல் அமர்வு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே நள்ளிரவு வீட்டிலிருந்த 2 மாணவிகள் மாயம். தனிப்படை அமைத்து போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் லாரி மோதி மனைவியின் கண்ணெதிரே உயிரிழந்த கணவன். பதபதைக்க வைக்கும் விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயில் பங்குனி பெருவிழா கோலாகலம். பச்சை குதிரை வாகனத்தில் தெய்வானையுடன் சுப்பிரமணிய சுவாமி வீதி உலா. மாசி மாத பௌர்ணமியை ஒட்டி திருப்பதியில் கருட வாகனத்தில் எழுந்தருளிய மலையப்ப சுவாமி. மாட வீதிகளில் குவிந்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கமிட்டு வழிபாடு. பங்குனி மாத பூஜையை ஒட்டி சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறப்பு. பக்தர்கள் 18ஆம் படி ஏறி நேரடியாக கோயிலுக்குள் நுழைந்து சுவாமி தரிசனம் செய்ய ஏற்பாடு. இந்தியாவிற்கு 2 மொழிகள் மட்டுமல்ல, தமிழ் உட்பட பல மொழிகள் தேவை. மக்களிடையே அன்பையும் ஒற்றுமையையும் வளர்க்க மொழியியல் பன்முகத்தன்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் பேச்சு. போக்சோ வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு கர்நாடக முன்னாள் முதல்வர் எடியூரப்பாவுக்கு அனுப்பப்பட்ட சம்மனுக்கு இடைக்கால தடை. பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த சம்மனுக்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதிப்பு. தங்க கடத்தல் வழக்கில் கைதாகியுள்ள நடிகை ரன்யாராவின் ஜாமீன் மனு தள்ளுபடி. பெங்களூரு பொருளாதார குற்றப்பிரிவு நீதிமன்றம் உத்தரவு. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உள்ள பொற்கோயிலில் அடையாளம் தெரியாத நபர் நடத்திய தாக்குதலில் 5 பக்தர்கள் காயம். தாக்குதல் நடத்திய நபரை கைது செய்து போலீசார் விசாரணை. கர்நாடக மாநிலம் ஸ்வர்ணகிரி தண்டா கிராமத்தில் ரசாயனம் கலந்த கலர் பொடியை வீசிய இளைஞர்கள். மூச்சு திணறல், மயக்கம் ஏற்பட்டு பள்ளி மாணவிகள் 4 பேர் மருத்துவமனையில் அனுமதி. சுனிதா வில்லியம்ஸ் புட்ச் வில்மோரை பூமிக்கு அழைத்து வர நாசா ஸ்பேஸ் எக்ஸ் குழு பயணம் வெற்றிகரமாக அமைந்தால் வரும் 20ஆம் தேதிக்கு பின் பூமிக்கு திரும்புவார்கள் என நாசா தகவல். கனடா பிரதமர் பதவியை அதிகாரப்பூர்வமாக ராஜினாமா செய்தார் ஜஸ்டின் ட்ரூடோ. புதிய பிரதமராக பதவியேற்றார் மார்க் கார்னி. பாகிஸ்தானின் தெற்கு வரிஸ்தானில் மசூதியில் குண்டுவெடிப்பு. JUI கட்சி தலைவர் மௌலானா அப்துல்லா நதீம் உட்பட பலர் காயம்.
அமெரிக்காவின் டெக்சாஸ் அருகே அடுத்தடுத்து 17 வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி கோர விபத்து. 2 குழந்தைகள் உட்பட 5 பேர் உயிரிழப்பு. அமெரிக்காவின் டென்வர் விமான நிலையத்தில் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானம் விபத்துக்குள்ளானதால் பரபரப்பு. பயணிகள் 172 பேர் அவசர வழி மூலம் வெளியேறி உயிர் தப்பினர். பெருநாட்டில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலையில் பெருக்கெடுத்த வெள்ளம். பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சீனாவின் ஷாங்காயில் உள்ள ஆய்வுக்கூடத்தில் 100 மனித வடிவ ரோபோக்களுக்கு பயிற்சி. துணிகளை அயன் செய்தல், சாண்ட்விச் தயாரித்தல் போன்ற பயிற்சிகளை அளிக்கும் சீன ரோபோட்டிக்ஸ் நிறுவனம். இறுதிக்கட்டத்தை எட்டியது மகளிர் பிரீமியர் லீக் போட்டி. மும்பையுடன் இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் டெல்லி பல பரீட்சை. யூசுப் பதான், யுவராஜ் சிங், அம்பத்தி ராயுடு ஆகியோருடன் உற்சாகமாக ஹோலி கொண்டாடிய சச்சின். கிரிக்கெட் ஜாம்பவானின் ஹோலி கொண்டாட்டம் இணையத்தில் வைரல். இயக்குனர் லோகேஷ் கனகராஜின் பிறந்த நாளை ஒட்டி கூலி படத்தின் படப்பிடிப்பு தள புகைப்படங்களை பகிர்ந்த படக்குழு. நடிகர்கள் ரஜினிகாந்த், நாகார்ஜுனா உள்ளிட்டோர் லோகேஷ் கனகராஜுடன் இருக்கும் புகைப்படங்கள் வைரல். அஜித் நடிக்கும் குட் பேட் அக்லி திரைப்படத்தின் மேக்கிங் வீடியோவை வெளியிட்டது படக்குழு. படத்தின் முதல் பாடல் வரும் 18ஆம் தேதி வெளியாகும் என அறிவிப்பு. ஆண்டுகளுக்கு பிறகு கோவையில் இசை நிகழ்ச்சி நடத்தப் போவதாக இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் பெருமிதம். AI தொழில்நுட்பம் கொண்டு எப்போதும் இசையமைக்க மாட்டேன் என்றும் திட்டவட்டம். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 94987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.